ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மீண்டும் மருத்துவம் என்ற தலைப்பிலிருந்து அடுத்து ஒரு காணொளி. ஒவ்வொரு கிரகமும் தரும் பெரும் ஆதிபத்தியங்களும் தரும் நோய்களும் என்ற வகையில் புதனை பார்த்து குருவை பார்த்தோம். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக சுக்கிரன் தரக்கூடிய நோய்கள் அல்லது சுக்கிரன் தரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது சார்ந்த தகவல் இந்த பதிவிலிருந்து தொடருவோம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது நாளமில்லா சுரப்பிகளினுடைய செயல்பாடுகள். சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவோ அல்லது 6ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ அல்லது அதனுடைய தசாபுத்திகள் நடந்தாலோ சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது கண்ணில் பிரச்சனை, பால்வினை நோய்கள், சிறுநீரக கோளாறு, உடல் வெளுத்தல், ஜன்னி செரிமானமின்மை, தொண்டை நோய், பசியின்மை, உடல் உறவில் அதீத நாட்டம், உடல் உறவு கொள்ள இயலாமை, பால் உணர்வு நோய்கள், தொழுநோய், விண்குஷ்டம் மற்றும் தோலில் நிறம் மாறக்கூடிய நோய்கள் அனைத்தையும் தருவது சுக்கிரனே. அடுத்து சனி என்று பார்க்கும் பொழுது உடலில் உள்ள எந்த ஒரு உறுப்பு கெட ஆரம்பிக்கிறதோ வலு இழக்கிறதோ அங்கு சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும். சனி 6ஆம் அதிபதியாகவோ அல்லது 6ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ அல்லது அதனுடைய தசாபுத்தி நடந்தாலோ சனி சம்பந்தப்பட்ட நோய்களை கடக்காமல் பயணிப்பது என்பது வாய்ப்பில்லை. அனைத்து வகை உள் உறுப்புகளின் வலி, வெரிகோஸ், எலும்பு முறிவு, பார்வை குறைவு, மனதில் தேவையற்ற பிரச்சனைகள், ஆறாத கால் புண்கள், இளநரை, காது கேளாமை, வாத நோய், வாய்வு, இரும்பு சத்து குறைபாடு மற்றும் கால்சிய பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட அனைத்து எலும்பு சார்ந்த நோய்களும் சனியை அடையாளம் காட்டுகிறது. ராகு ஒரு உறுப்பிலிருந்து மற்றொரு உறுப்பிற்கு போகும் ஒன்றை போக விடாமல் கத்தரிக்கக்கூடிய தன்மை இருந்து தடைப்படுத்தும் தன்மையும் உண்டு. அறுவை சிகிச்சை ஏற்படுத்துதல், எளிதில் குணமாகாத கண்டறிய முடியாத நோய்கள், புது வகை கிருமிகள், அருவருப்பு தரும் நோய்கள் இவற்றை ராகு அளிப்பார். அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ராகு ஒரு நோயை கொடுப்பாரானால் அவருக்கு அந்த நோய்க்கு மருத்துவம் இல்லை. அந்த நோயை அனுபவித்து வாயிலோடு சேர்ந்து கலந்து கடப்பது தான் வழி என்பதை உணர முடியும். அதே சமயத்தில் மற்ற ஒரு கிரகம் நோயை தந்தால் அது ராகு தனது தசாபுத்தி காலங்களில் அதை பூரணமாக நிவர்த்தி செய்வதை அடையாளம் காட்டுகிறது. நிறைய அப்படி நிவர்த்தி செய்தும் இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து இது தரும் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது சுவாச பிரச்சனை, தொழுநோய், மண்ணீரில் விஷநோய், இனம் புரியாத நோய், கண்டறிய முடியாத நோய், விஷக்கடி நோய், தோல் எரிச்சல், உரிதல், உதடு பிளவுபடுதல், வீக்கம் ஏற்படுதல் மற்றும் காற்றினால் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்தும் ராகுவுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கேது என்று பார்க்கும் பொழுது சிக்கலான நோய் அனைத்திற்கும் கேதுவே காரகம் வைக்கிறது. சிக்கலான நரம்பு மண்டலங்கள், உறுப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்த இயலாத நிலை மற்றும் உறுப்புகளின் குறைவான செயல்பாடுகள் போன்றவை ஏற்படுகிறது. இது குடலுக்கு அடியில் வைக்கப்படும் வலை, கரண்யா வலை, காரணம் தெரியாத நோய், இனம் பிரியாத நோய், மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன இறுக்கம், தோலுரிதல், உடல் எரிச்சல், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், கண்வலி போன்றவைகள் ஏற்படுகிறது. இது இல்லாமல் உடலில் உள்ளக்கூடிய வலை போன்ற தன்மையுள்ள சிறுநீரக பகுதி மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பகுதி மற்றும் தலைக்கு செல்லக்கூடிய மிகவும் நுண்ணிய நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் கேதுதான் அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். இதுவரை கிரகங்கள் தரக்கூடிய நோயும் அதனுடைய தன்மையும் பார்த்தோம். அடுத்து ராசிகள் காட்டும் நோய்கள் என்று சம்பந்தப்பட்ட தகவலை பார்ப்போம். வாருங்கள். மேசம் என்று பார்க்கும் பொழுது மேச மண்டலம், மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், சனி நீச்சம். மேச லக்கணம், மேச ராசிக்கு 6ஆம் இடம் கன்னி, புதன் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், 8ஆம் இடம் விருச்சிக செவ்வாய்,
ஆட்சி சந்திரன் நீச்சம். ஆக இங்கு பாலுணர்வு கிரகங்கள் மற்றும் ஒளி கிரகங்கள் இங்கு பாதிப்பை அடைகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தலை, மூளை, கபாலம், மண்டை ஓடு, முதுகெலும்பு, வெட்டுக்காயம், நெற்றி, வழுக்கை முடி, விழித்திரை, கோமா, ஆட்டிசம், வலிப்பு, பக்கவாதம், மதுபோதை சார்ந்த நோய்கள், பொடுகு, பற்கள், கடும் மலச்சிக்கல் மற்றும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால் வரக்கூடிய தலைவலி, அதாவது மைக்ரேன் தலைவலி என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைத்து நோய்களும் செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டோடு கூடிய மேசராசியை தன்னகத்தை கொண்டுள்ளது. ரிஷபம் என்று பார்க்கும் பொழுது ரிஷப லக்கணம். ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்கும் 6ஆம் இடமான துலா லக்கணம் சுக்கிரனுடைய சொந்த வீடு. லக்கணத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் சொந்தமானது. சனி உச்சம் பெறக்கூடியது, சூரியன் நீச்சம் பெறக்கூடியது. இது 8ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசி. இது மரண பயத்தை தரக்கூடிய ராசி. இது குரு ஆட்சி பெறுகிறார். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது பற்கள், தொண்டை, கன்னம், உள்மூக்கு, சிறுமூளை, கழுத்து, தைராய்டு, உதடு, நாக்கு, பல்கட்டுதல், திக்கி பேசுதல், கழுத்துக்களலை, பொண்ணுக்கு வீங்கி, நீர் மண்டலம் போன்றவை ரிஷபராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்கு நோயாக வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மிதுன ராசி, அதாவது காலபுருஷனத்துக்கு 3வது ராசி. இந்த ராசியில் புதன் ஆட்சி. மிதுனம், அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகம், விருச்சிகம் 8ஆம் இடம் மகரம். இந்த 6ஆம் இடத்துக்கு சொந்தமானது செவ்வாய், 8ஆம் இடத்துக்கு சொந்தமானது சனி. ஆக லக்கணத்துக்கு ஒரு கிரகம் நட்பாகவும் ஒரு கிரகம் பாதகமாகவும் அமைந்து விடுகிறது. இதில் ஒரு விசேஷமான தகவல் என்றால் இது ஒரு காற்று ராசி. இதில் அதிகமாக சிறுநீரக சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, கை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், காது கேளாமை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், எரிச்சல், அரிப்பு, தோள்கள், நுரையீரல், வெளிமூக்கு, சுவாசம், ஆஸ்துமா, விரல் இடுக்குகள், சொறி, சிறங்கு, ஆறாத புண்கள், உள்ளங்கை, கை நரம்புகள் சுண்டி இழுத்துதல், தொப்புள் கொடி, பற்களின் நரம்புகள் குரட்டை விடுதல், சுளுக்கு, முகவாதம், கண் இமை துடித்தல், முடி இடை துளித்தல், முடி வளராமல் சொட்டை விழுதல் போன்றவை அனைத்தும் விருச்சிக லக்கணம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நோயாக உருவாகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் பாவகமான கடகம். கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடக லக்கணம் கடகராசியில் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். கடகம் கடகராசிக்கு 6ஆம் இடம் தனுசு, குரு ஆட்சி. 8ஆம் இடம் கும்பத்துக்குரியவன் சனி. ஆக குருவும் இவர்களுக்கு உதவி செய்யாதவன், சனியும் இவர்களுக்கு உதவி செய்யாதவன். இந்த 2 கிரகம் தசாபுத்தி நோயை தரும் பட்சத்தில் இவர்களுக்கு குருவனுடைய 5, 9ஆம் பாகம் பார்வை பெறும் இடம் எந்த பாவமோ அந்த பாவத்துக்குரிய உடல் உறுப்புகளும், சனி தன்னுடைய 3 மற்றும் 10ஆம் பார்வையில் எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவத்துக்குரிய உறுப்புகளும் நோய்வாய்க்கு உட்பட்டு தொந்தரவு செய்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக கடகலக்கணத்துக்காரர்களுக்கு எப்போது நோய் வந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட பக்க விளைவுகளை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இதற்கு வரக்கூடிய ஸ்பெசிஃபிக் டிசீஸ் என்று பார்க்கும் பொழுது நெஞ்சு பகுதி, மார்பகம், மார்பு எலும்பு, விழா எலும்பு, வாய்ப்புண், இருதய கோளாறு, சுவையற்ற தன்மை, அதிக குளிர்ச்சியினால் வரும் நோய்கள், மூட்டு வலி, சிறுநீரக நோய், ஒழுங்கற்ற மாதவிடாய், உமிழ்நீர் சுரப்பிகள், நெஞ்செரிச்சல், இதய அலர்ஜி, மன இறுக்கம், இதய வாழ்வுகள், மூச்சு அடைப்பு, வாய்வு குத்து என்று பலவிதமான நோய்கள் இவர்களை தருகிறது. அதே சமயத்தில் இந்த கடகலக்கணத்துக்கு மொத்தம் 30 பாகை கொண்டது. இதில் முதல் 15 பாகையை கடந்துவிட்டால் அடுத்து 15 பாகைக்குள், அடுத்த 5 பாகைக்குள் இருக்கக்கூடிய கிரகம் பலமான சங்கடங்களையும் நோயையும் தருகிறது. இது மரணத்துக்கு நிகரான கண்டத்தையோ அல்லது மரண பயத்தையோ தருகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் கவனித்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கு இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.